ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகள் ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் முழுவதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு உதவிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எனவே என் கண்களை தேவனுக்கு நேரே ஏறெடுக்கிறேன். நாம் ஏன் தேவ சமூகத்திற்கு வருகிறோம்? ஏன் தேவனை தேடுகிறோம்? நமக்கு வருகிற அனைத்து ஒத்தாசைகளும் அனைத்து உதவிகளும் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. தேவனிடத்திலிருந்து தான் உதவி வருகிறதுனால நாம் கண்களை வானத்துக்கு நேரே, தேவனுக்கு நேரே, பர்வதத்திற்கு நேரே நாம் ஏறெடுக்கிறோம். எப்படி வானம் பூமி உண்டாக்கப்பட்டதோ அந்த தேவன் தான் எனக்கு உதவி செய்கிறார். இப்போ நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வர வேண்டும். இந்த வசனத்துக்குள்ள என்னென்ன உதவி கொஞ்சம் தேடி பார்ப்போம். உன் காலை தள்ளாட விட்டார். என்ன உதவி செய்கிறார்னா, இடறி போகாமல் பாதுகாக்கிறார், கால் தடுமாறாமல் பாதுகாக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். சிலர் தள்ளாடி போய் அவர்கள் விழுந்து போவதை பார்க்கிறோம். தள்ளாடுகிறது என்றால் சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் வருகிற தடுமாற்றங்கள், வாழ்க்கையில் வர்ற சோதனைகள் காலை தள்ளாட பண்ணும். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே தள்ளாடி கீழே விழுகிறவர்கள் உண்டு. பிஸ்னஸ்லே தள்ளாடி விழுகிறவர்கள் உண்டு. படிப்பிலே தள்ளாடி விழுகிறவர்கள் உண்டு. நல்ல கம்பெனி நடத்தி தள்ளாடி விழுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, என் காலை தள்ளாட விடமாட்டார். அடுத்தது, இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இரண்டாவது, அந்த தேவன் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அடுத்த உதவி என்னது? பாதுகாப்பு. நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். கண்மணியை போல என்னை காத்தருளும். கண்மணியை போல வைத்து நம்மை பாதுகாக்கிறவரார். நாம் கர்த்தருடைய கண்மணியாக இருக்கிறோம். இவ்விதமாக தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். போகும்போது காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறார். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை காக்கிறார், நம் உடையவைகளை காக்கிறார், நம் உடையவர்களை காக்கிறார். இப்போ இவ்விதமாக தேவனுடைய பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லா நேரமும் நம்மை நாம் பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு டிராஃபிக் பெருகி இருக்குது, சோதனைகள் பெருகி இருக்குது, பொல்லாங்கன் இருக்கிறான், பாவம் பெருகி இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைமையில் நம்மால் நம்மை காத்து கொள்ள முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, நிழலாய் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நிழல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமணக்கு செடி நிழல், உன்னதமானவருடைய அந்த சர்வ வல்லவருடைய நிழல், கிச்சலி மரத்தின் நிழல், இப்படியெல்லாம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே அவர் நிழலா இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நிழல். அவர்களை காத்த நிழல் விலகி போய்விட்டது. நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நிழல் என்பது ஒரு பாதுகாப்பு அம்சத்தை தான் குறிக்கிறது. அந்த கானான் தேசத்திலே அவர்களை காத்த அந்த அந்தகார நிழல் விலகி போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். விலகவும் மாட்டாராம், கைவிடவும் மாட்டார். சிலர் விலகாம இருந்தாலும் உள்ள கைவிட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் விலகவும் மாட்டேன், நான் கைவிடவும் மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகள். 6ஆம் வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அடுத்து தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகள் என்ன? சேதப்படுத்தப்படாத வாழ்க்கை. அக்கினி ஜுவாலைக்குள் போன போதும் இவர்களுக்கு சேதம் வரவில்லை. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலைக்குள்ளே கொண்டு போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கருகி சாம்பலாயிருவாங்க அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் அங்கே நடப்பது வேறொன்று.
இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்று, தேவன் செய்வது வேறொன்று. அல்லேலூயா. மற்றவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? செத்தான், இவன் கதை முடிஞ்சது, அவ்வளோதான், இவனுக்கு சமாதி தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. மற்றவங்க எதிர்பார்க்கிறது இவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், சேதம் எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அக்கினி ஜுவாலை, அப்போ அங்கே 3 பேர் தூக்கி போட்டால் 4 பேர் நடக்காங்க. 4th மேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு 4th மேன் உண்டு. 4 பேர் ஸ்தோத்திரம். 4வது நபர் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் 2 பேர், 3rd பர்சன் ஒருவராக இயேசு வந்து நிற்பார். பிள்ளைகள் 2, கணவன் மனைவி 4 பேர்னா 5th மேனாக ஆண்டவர் வந்து நிற்பார். ப்ளஸ் 1 கூட்டிக்கணும். இந்த வாகனங்களில் பெர்மிட் போடும்போது அதில் வரும் 5+1, 2+1. அந்த 1ங்கிறது யாருடைய சீட்னா டிரைவர் சீட்டு. 8+1 இந்த மாதிரி பெர்மிட் இருக்கும். அத்தனை பேர் தான் அந்த வாகனத்தில் போகிறதுக்கு அரசாங்க அனுமதி. இதே போல் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் +1 சேதம் வராமல் பாதுகாக்கிறவராய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்போ எல்லா சேதங்களுக்கும் விலக்கி காக்கிறவர். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிங்கங்கள் சேதப்படுத்தலை. சில வேளைகளில் சிங்கக்கெபிக்குள்ளே இருப்பது போல் இருக்கும். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்போ தேவனிடத்திலிருந்து உதவியை பெறுகிறவர்கள். யார்கிட்டருந்து உதவி வாங்கணும்? தேவனிடத்தில் உதவி வாங்கி பழகுனா கையை வேற எங்கேயும் நீட்ட மாட்டான். கரம் சிரம் புறம் நீட்டாதி. உதவி கேட்டால் அலையக்கூடாது. யாருடா உதவி செய்வா அப்படின்னு அலையக்கூடாது. கர்த்தர் கட்டளையிடுவார், காரியங்கள் நடக்கும். அவர் மீனுக்கு கட்டளையிட்டார், சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டுருவார். அடுத்தபடியாக கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காப்பார். அடுத்து தீங்குகளுக்கு விலக்குகிறவர். சில தீங்குகள் நம்ம வாழ்க்கையில் வர இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு சில தீங்குகள் வர இருக்கலாம். அந்த தீங்குகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். எதற்கு விலக்கி காப்பார்? சகல தீங்குகளுக்கும் விலக்கி காக்கிறவராய் தேவன் இருக்கிறார். நிறைய தீங்கு நிறைந்த உலகம். தீங்கு என்னை துக்கப்படுத்துறது. யாபேஸ் சொல்றார், தீங்கு என்னை துக்கப்படுத்துது, என் தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன், ஐயோ இவனால வேதனை. அதனால இந்த கான்செப்ட் அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில என்றைக்கோ நடந்த ஒரு காரியம் அது உங்களை அவ்வப்போது துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நல்ல சந்தோஷமான நேரம் இந்த ஞாபகம் வந்துடும், உடனே துக்கம். சில மகிழ்ச்சி வீடுகளில் போகும்போது கூட அந்த குடும்பத்தில் சில துயர சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த நேரத்தில் அதை நினச்சா அந்த மேடையிலே அழுறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். முந்தானத்துக்கு கூட ஒரு திருமணம் நிச்சயத்துக்கு போயிருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க தகப்பனார் மரித்து போனார். அந்த பெண்ணுடைய தகப்பனார். நல்ல காரியம் நடக்கும்போது அந்த ஞாபகம் வருது, உடனே அது அந்த சூழ்நிலைமையில் ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்குகளுக்கு விலக்கி காப்பார், ஒத்தாசை வரும் பர்வதம். தீங்குகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர், தீங்குகள் வாழ்க்கையில் வராதபடி பாதுகாக்கிற தேவனார். லோத்துடைய இருதயத்தில் மலைக்கு போனால் தீங்கு தொடரும், என்னால் முடியாது. சிலர் இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கலாம், தீங்கு தொடரும், ஏதோ ஒரு தீங்கு தொடர்வது போல உணர்வு இருக்கலாம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் உன் ஆத்துமாவை காக்கிறார். அடுத்து ஆத்துமா ரொம்ப முக்கியம். சரீரம் பாதுகாக்கப்படணும், ஆத்துமா பாதுகாக்கப்படணும், ஆவி பாதுகாக்கப்படணும். ஆவி, ஆத்துமா, சரீரம் இவைகளை பாதுகாக்க தேவனால முடியும். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும். நல்லதான் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றோம். அவர் உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய உதவி தான். அடுத்து பிரயாண பாதுகாப்பு. 8ஆம் வசனத்தில் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இது முதற்கு என்றால் என்று முதல். என்று முதல் என்றைக்கு நீ உன் கண்களை வானத்தை நோக்கி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய உதவியை தேட ஆரம்பித்தீர்களோ அன்று முதல் பிரயாண பாதுகாப்பு. அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தருடைய உதவியை நாடி வாழ ஆரம்பித்தோமோ, என்னைக்கு கர்த்தரை தேடி வாழ ஆரம்பித்தோமோ, என்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டு வாழ ஆரம்பித்தோமோ அன்றைக்கு முதல் தேவன் பாதுகாப்பை தருகிற தேவனாயிருக்கிறார். அன்று முதல் விசேஷித்த
ஆசீர்வாதம் உண்டு. முதலாவது தேவன் நமக்கு செய்த உதவி என்ன என்று, பெரிய உதவி என்னன்னா பாவ மன்னிப்பு தான் பெரிய உதவி. நம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவம் தீர்வதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். எனவே அந்த பாவ மன்னிப்பு, வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்ய வேண்டும், விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக பாவமானார், சிலுவையிலே அவர் நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வருகிற தண்டனைகளாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். இது தேவனுடைய உதவி. இரண்டாவது, அவருடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ரெண்டு காரியத்தையும் வேத வசனம் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. செய்ய வேண்டியதை நமக்கு போதிக்கிறது, செய்யக்கூடாத விஷயத்திலே நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. இவைகளால் நம்முடைய அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். வேத வார்த்தைகளினால், கட்டளைகளினால், கற்பனைகளினால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். வேத பிரமாணங்களால் எச்சரிக்கப்படும் நிலைமை, இதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால எச்சரிப்பு உண்டாகிறது. வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The word of Godல வாழ தொடங்கணும். வார்த்தை, தேவ வார்த்தையில் வாழ பழக வேண்டும். தேவ வார்த்தைக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் சொல்லிய வசனத்தின்படி வாழ்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன், பெரும் மழை பெய்தது, பெருவெள்ளம், பெரும் காற்று. பாருங்கள், பெருமழை, பெருவெள்ளம், பெரும் காற்று அந்த வீட்டின் மேல் மோதுகிற நிறைய உலகத்தில் இருக்குது. வந்து மோதி ஒரே தள்ளி உருட்டி கொண்டு போயிடும். வார்த்தையில வாழ்ந்தா தான் நிலைத்திருக்க முடியும். இயேசு சொன்ன வார்த்தையின்படி நிற்கிறேன். நம்ம காரியங்கள்லாம் அப்படிதான் நம்ம போறோம். ஆண்டவர் இதை உணர்த்தி இருக்கிறாரு, ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. இப்படியே வாழ பழகினா தான் அந்த ஜெயம் கிடைக்குது. அதனால வேர்டு ரொம்ப முக்கியம். தேவனிடத்திலிருந்து அந்த உதவிகள்லாம் வருது. நீங்க வேதத்தை வாசித்தாலும் அதுக்குள்ள இருந்து தேவன் தான் பேச முடியும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறணும். யாரையும் நம்பாதீங்க. நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பற்றுதலா இருந்து கர்த்தரை பற்றி கொள்ளணும். நாசில சுவாசம் இருக்கா, நீங்க நம்புற ஆள்கிட்ட சுவாசம் இருக்கான்னு பாருங்க. அப்ப அதை விட சிறந்தது தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது. வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அப்படி நன்மை செய்யாத. கர்த்தர் நீ செய்த நன்மைக்கு உனக்கு நன்மை செய்வார்னு சொல்லி அவரை நம்பி நன்மை செய். நல்ல நம்பிக்கை பூரா யார் மேல வைக்கணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, அப்போ வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்து கிருபையை தேவன் கொடுக்கிறார். கிருபை, பூமியில நம்ம வாழ்றதுக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம சில குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை பாராம இருக்கிறது ஒரு கிருபை. ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், லேட்டா வர்றோம், செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேங்கிறோம். இப்போ அதெல்லாம் பொறுத்துக்கிறாருன்னா அது ஒரு கிருபை தான். அதே நேரத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார்னா அதுவும் கிருபை தான். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுவும் கிருபை தான். எல்லாம் தேவ கிருபை. கிருபையை ஸ்தோத்திரம் அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். கிருபை எல்லாம் பர்வதத்திலிருந்து வரும் உதவி, தேவ உதவிதான். ஸ்தோத்திரம். எத்தனையோ கிருபை கொடுத்திருக்கிறார் நம்ம மேல. கர்த்தர் எவ்வளவோ கிருபை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கிருபையை உணர்ந்திருக்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் தேவன் கொடுக்கிற உதவி. அடுத்தது பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அது வானத்தையும் பூமியை உண்டாக்குனதிலிருந்து வந்த உதவி. பரிசுத்தாவி நமக்கு கிடைத்திருக்கிறது. எதனால கிடைத்தது? இயேசு வேண்டுதல் செய்ததுனால கிடைத்திருக்கிறது. இயேசு பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தாவி அவர் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறார். அவர் சந்தோஷமா இருக்கிறது தெரியுது, அவர் துக்கப்படுறதும் தெரியுது. நம்ம அவரை துக்கப்படுத்துறதையும் உணர முடியுது. அவரை மகிழ பண்றதும் தெரியுது, அவரை துக்கப்படுத்துறதும் தெரியுது. அப்ப பரிசுத்தாவி அது நமக்கு ஒரு உதவி. வாக்கு தத்தங்கள், தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள். ஒரு தேவ பிள்ளை எப்படி முன்னேற முடியும்? இந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே, இந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே. உலகம் எப்படி முன்னேறுது? உலகம் உன்னால் முடியும் தம்பி. தன்னம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. இங்க தேவ நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு வலுப்படுத்துகிறார். அல்லேலூயா. தன்னம்பிக்கை. ஸ்தோத்திரம். உன்னால முடியும், நீ முடிஞ்சா அதை செய்யலாம். இப்படிப்பட்ட காரியத்தை உலகம் வலியுறுத்துது. அதுக்குரிய கிளாஸஸ், அதுக்குரிய காரியங்கள்லாம் நடக்குது. பாசிட்டிவா சிந்தி.
இதெல்லாம் உலகம் கற்றுக் கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை தருகிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை, அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவ நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் தேவனிடத்துல தான் கிடைக்குது. நம்முடைய ஆசையின் அடிப்படையில் அடி எடுத்து வைக்கிறோமா, வாக்குத்தத்தத்தின்படி அடி எடுத்து வைக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆசையின் அடிப்படையில் அல்ல, வாக்குத்தத்தங்களை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்க பேஸ்ல உங்க ஆசையை மையமா வைத்து வாழ்ந்தா அதையெல்லாம் மாற்றிட்டு வாக்குத்தத்தங்கள், அதுக்காக ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து நாளை தினம் எப்படி இருக்கும், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உம்முடைய வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக வைத்து நான் நடப்பதற்கு எனக்கு கிருபைகளை தருவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் அதை அடிப்படையாக வைத்து நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அடுத்தது பாருங்க, தேவனிடத்திலிருந்து வரும் உதவிகள், ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம்லாம் எங்கிருந்து வருது? தேவனால் வரும் ஆசீர்வாதங்கள். அவன் தன் ரட்சிப்பின் தேவனால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வருது. சும்மா லேசா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னா அது என்னென்ன ஒத்தாசை என்று ஒரு நிமிடம் யோசித்த போது இவைகளை நான் எழுதினேன். அப்போ இந்த உதவிகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். நீதிமானின் சிரசின் மேல் என்ன செய்யுமா? ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்க சிரசில் என்ன இருக்கு? சிலருடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கலை, ஆனா உங்க மேல என் மேல ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அநேக ஆசீர்வாதங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். அது எங்கெங்க தங்கும்? ஸ்தோத்திரம். நம்ம சிரசில் அமர பண்ணுகிறார். அந்த சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்கணும். தேவன் அந்த கிருபையை தரும். உங்க சிரசில் ஆசீர்வாதம் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அதை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? இந்த இரத்தப்பழி அவன் தலையில் மேல் வரக்கடவுதுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த அக்கிரமத்தை அவன் தலையிலே கர்த்தர் திருப்புவாராக இருக்கு. சிலர் தலையில அக்கிரமம் இருக்குதான், சிலர் தலையில இரத்தப்பழி இருக்குதான். ஆனா உங்க மேலே என் மேலையும் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் இருக்கிறது. இதற்கு அடையாளமா தான் பழைய ஏற்பாடு. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசிலே தங்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. யாருடைய சிரசிலும் தண்டனைகள் இராதபடி இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். தண்டனை இல்லாத வாழ்க்கை. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு தண்டனை, எந்த ஒரு சாபங்கள் ஒருவர் மேலும் இராதபடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே ஜீவனை தந்த அந்த இயேசுவின் நாமத்தினாலே சகல தண்டனைகளும் மாறி ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆமென். அப்போ ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வருது. தேவனிடத்திலிருந்து வரும் உதவிகள் என்ன? ஆசீர்வாதங்கள். அடுத்தது பாருங்க, தேவ தூதர்களுடைய உதவி. இதெல்லாம் பரத்தில் இருந்தா நமக்கு வருது. தூதர்களுடைய உதவி நமக்கு என்று தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார். அவர்கள் தான் நம்முடைய கவனக்குறைவு, நம்முடைய ஞான குறைவு, நம்முடைய புத்தி குறைவு, நம்முடைய அறிவு குறைவு, இந்த மாதிரி செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் அவங்க நின்று நம்மளை காப்பாற்றி விடுறாங்க. தூதர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இதெல்லாம் தூதர்களுடைய நிறைய வேலைகள் இருக்குது. நல்ல செய்தியை சொல்ல, நமக்காக சிலருக்கு எச்சரிப்பு கொடுக்க, கவனமாயிரு, என் மகன் விஷயத்தில் கவனமாயிரு, என் மகா விஷயத்தில் கவனமாருன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தூதர்கள் போகிறாங்க. சில நேரம் கர்த்தர் அனுமதிக்கிறார். இதெல்லாம் பரலோக உதவி. சும்மா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்ட்டு வார்த்தையில் சொல்லி கொண்டு போகக்கூடாது. அனுபவத்திலே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ தூதர்களுடைய உதவி, தேவ சபை பரலோகம் கொடுத்த உதவி. இங்கே உபதேசத்தை கேட்குறோம், ஆலோசனை கேட்குறோம், ஜெபம் நடக்குது, ஆராதனை நடக்குது, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறோம், ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம், பரலோக சிந்தை நமக்கு வருகிறது, தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய உதவி, தேவன் காண்பித்த உதவி. அது பரலோகத்திலிருந்து வந்த உதவி. எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலைமையில் யார் யாரை அனுப்பணும், யார் யாரை பயன்படுத்தணும், தேவனுடைய உதவி. பரலோகம் உதவி செய்து பரத்திலிருந்து வருகிற உதவி தான் ஊழியக்காரங்க. கர்த்தர் அங்கங்க அனுப்புறார், தீர்க்கதரிசிகள் அனுப்புறார், சுவிசேஷகர்கள் அனுப்புறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது அனுகூலங்கள், நிறைய சப்போர்ட்ஸை கர்த்தர் பண்றாரு. உங்களுக்கு தக்க உங்க ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி மாத்துவார், உங்களுக்கு தக்க உங்க அட்மாஸ்பியரை மாத்துவார். நிறைய எதிர்ப்பு தடைகளா இருக்கும். ஒரு தேவ பிள்ளை அங்க வந்த உடனே சூழ்நிலைமைகள் அனுகூலமாய் மாறும். ஏனென்றால் அவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறதுனால தான். முதல்ல தடைகளும் பிரச்சனைகளுமா இருக்கும், ஆனா நீங்க அங்க போனதுனால அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். சூழ்நிலைமைகளை அனுகூலமாய் மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால சூழ்நிலைமைகள் நீங்க இருப்பதுனால, நீங்க அந்த பகுதியில் குடியிருப்பதுனால அந்த சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். அங்க இருக்கிற ஆன்மீக கிரியைகளை அவர் கீழ்ப்படுத்துவார். இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற உதவிதான். அடுத்தது, இன்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் பிழைப்பூட்டுகிறார், உடுத்துவிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். யாருக்கு எப்பொழுது என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், கரெக்டாக அது நடக்கும். நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கேன், எதிர்பார்க்கும் போதே நடக்கிறத பார்த்துருக்கிறேன். இப்போ தான் நினச்சேன், அந்த நினைப்பு இருக்கும்போதே அங்கே காரியம் நடக்கும். அப்படின்னா என்ன? நம்ம நினைச்சதை பார்த்துட்டு திரும்ப செய்கிறதில்ல, நம்ம இதை நினைப்போன்னு தெரிஞ்சு கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு கூட அப்போ தான் நினைப்பு வரும், அப்போவே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன், ஃபோனை பார்க்கும்போதே அந்த அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும். இதெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகங்கள். பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. சான்ஸே இல்லைம்பாங்க மற்றவங்க, ஸ்தோத்திரம். ஆனால் தேவனால் எல்லாமே சான்ஸ் இருக்குது, தேவனால் முடியும்ல. அதனால் ஒத்தாசை வரும் பர்வதம். என்னென்ன ஒத்தாசைகள் தேவன் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இந்த உதவிகள் எல்லாம் நம்ம பெறுகிறோம். அதனால தான் நம்முடைய கண்களை எங்கே ஏறெடுத்து பார்க்கணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திரம். கண்களை எங்கே தான் ஏறெடுக்கணும்? அங்கேருந்து தான் உதவி வருது. அங்கேருந்து வர்ற உதவி அது அவர் கட்டளையிட்டு காகம் கொண்டு வந்து கொடுக்கும். அவர் கட்டளையிடலை, அந்த காகம் அங்கேயே சேர்த்து இடையில சண்டை போட்டு சாப்பிட்றோம். மீனுக்கு அவர் தான் கட்டளையிடணும், காகத்துக்கு அவர் தான் கட்டளையிடணும், விதவைக்கு கட்டளையிட்டார்னு இருக்குது. உதவிகள் அங்கிருந்து தான் வருது. சோத்திரம். அதனால அதை சார்ந்து, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை சார்ந்து வாழ பழகும் போதுதான் நம்ம உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனால் வரும் தயை, தேவனால் வரும் உதவிகள், தேவனால் வரும் ஆசீர்வாதங்கள். எனவே நம்ம நம்பிக்கை எல்லாம் அந்த தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தான் எனக்கும் உதவி செய்ய முடியும், உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். இந்த வார்த்தையை கேட்குற, தொலைக்காட்சியில் கேட்குறவங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் அவர் தான் உதவி செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் மனுஷனுடைய உதவி விருதா, வேஸ்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். எதில் உதவி செய்வாரா? இக்கட்டு நேரத்தில். என்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது, ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது, ஃபியூ டேஸ் தான் இருக்குது, அப்பவும் அவர் தான் உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷன் கண்டிப்பாக நிச்சயமாக உதவி செய்வோங்க, உதவி செய்வோங்க. அப்படியேம்மா கடைசியில் முயற்சி பண்ணுறேங்க, அப்புறம் முடியலங்கன்னு முடிச்சுவான். ஆனால் ஆண்டவருடைய உதவி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்ல என் காரியம் நடக்கும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். அதனால் ஒத்தாசை வருகிற அந்த தேவனை சார்ந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். பழைய பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கர்த்தர் தான் எங்களுக்கு நன்மையை கொடுக்கணும். நீர் என்னை ஐஸ்வர்யவானா ஆக்கினீர் என்ற பெயர் எங்களுக்கு வேண்டாம். என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் தேவனால் நான் மேன்மை அடைவேன். தேவனால் உயர்த்தப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி உம்மையே சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே, உம்மையே அண்டிக் கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவரே கடந்த காலங்களில் என்ன நம்பினா மன்னிங்க ஆண்டவரே, மனுஷர்களை நம்பினா மன்னிங்க ஆண்டவரே, சூழ்நிலைமையை நம்பினா மன்னிங்க ஆண்டவரே, இருக்கிறத நம்பினா மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கிட்ட இருக்கிறது இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, நீ அதை நம்பினா மன்னிங்க ஆண்டவரே. ஒத்தாசை வருகிற பர்வதத்தையே நம்புகிறோம் எல்லாம். நீ அதை இதை நம்பி ஏமாந்து போகாத மகனே, மகளே. நீ கர்த்தரை நம்பு, நீ செழிப்பாய். நீ கர்த்தரை நம்பு, உயர்ந்த அடைக்கலத்தில் நீ வைக்கப்படுவாய். ஒத்தாசை வரும் பர்வதம் இருக்க பதரை நம்பாதே. இன்னைக்கு அது உனக்கு உதவுறது போல இருக்கும், நாளைக்கு மாறி போயிடும். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தருவாராக. கரைகளும் குறைகளும் அகன்று போவதாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருடைய அனுபவத்திலும் சிந்தையிலும் மாற்றங்கள் வருவதாக. நாங்கள் திசைகளை எதிர்பார்த்து கொண்டிராதபடி உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தருவீராக. வடக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வருமே. நன்றி பிதாவே, ஜெயம் உம்மாலே வருமே. கர்த்தரால் வருகிற உதவியை மனுஷனிடமிருந்து எதிர்பார்த்ததை மன்னியும். கர்த்தரால் வருகிற ஒத்தாசைகளை வேறு எங்கிருந்தோ எதிர்பார்த்ததை மன்னித்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே உதவி செய்வீராக, நீரே உதவி செய்வீராக. நன்றி 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 பிதாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.